இல்லாட்டியே குக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குங்கிற பால் ஊத்துங்கிறான். வீடியோல காமிப்பாங்கல்ல. சூப்பரா வந்திருக்கு, செம்ம. அஸ்ஸலாமு ஹாய் ஆல், எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வ்ளாகு நான் ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்றைக்கி வ்ளாகுக்கு கொஞ்சம் வெளிச்சம் இல்லாத மாதிரி இருக்கு. நான் இன்ஸ்டியூட் வந்துக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம். அதுவும் என்னோடய ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பேக்கிங் பண்ண போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ என்ன பேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல வந்து வீடியோ போக தெரியும் எனக்கே. இன்னொன்று, நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போக போகிறேன். அது தனியாக. நான் வெளியில் தனியாக போனதே கிடையாது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இந்த ரோட்டில் தனியாக கூட நான் போனதில்லை. எப்போவுமே தான் எங்கேயும் தனியால் போகிற அந்த இதே இல்லை. பயம் தைரியமே கிடையாது, பயம் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக ஜுஹா தான் வரா. ஸோ என்னை வந்துட்டு முன்னாடி வர சொல்லியிருக்கேன். வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்கே வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ டே எப்படி இருக்க போகுது இல்லை, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது எனக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஓகேங்களா? வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படியே ராவன் ரியலாக உங்களுக்கு வந்து வரும், சரியா? ஸோ நாங்கள் பேக் பண்ணது சொதப்பினாலும் சரி, பேக்கிங் நல்லா வந்தாலும் சரி, நான் வெளியில் போய் என்ன ஓகே வந்தாலும் ஸோ அது அப்படியே உங்களுக்கு ராவன் ரியலாக வரும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணவா வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி நான் வந்து பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸில் இங்கேருந்து இறங்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் சொன்னேன் வீட்டுக்கு வந்து எனக்கு போயிட்டு அப்படின்னா, அவன் நீ எப்போ பழகு நீ வா அப்படின்னு சொல்கிறா. ஸோ நானும் அஸ்லான்னு தான் போக போகிறேன். அச்சு வரியா என் கூட ஜுஹா பிக் பண்ணிட்டு அப்படியே கடைக்கு போய் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வாங்கணும், பேக்கிங் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு. நீ வரீனா என் கூட வா. வரியா? அப்போ வர வேண்டாம். சரி வாங்க. நான் இந்த ஏபிசி ஜூஸ் நேற்று ரெடி பண்ணேன். அதோட கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சு விட்டேன். சரி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக போடுறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. சரி எப்போது மிச்சம் வர டைம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இப்போ குடிச்சிட்டு நம்ம இறங்கலாம். நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி குடிக்கிறோம். ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் நம்ம ரொம்ப தூரம்லாம் இல்லை பஸ் ஏரியோ ட்ரெயின் ஏரியோலாம் போகிறது கிடையாது. இங்கேருந்து இங்கே நடந்து போகிறது தான் எனக்கு அவ்வளோ பயமாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். ஏன்னா பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். பட் இது என்ன சொல்கிறது, இது என்னோடய சேஃப் ஜோன் தான் சொல்லணும். இதுலேருந்து நான் வெளில போனான்னு எனக்கே தெரியாமல் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பயமாக இருக்குது சொல்லப்போனால். ஒன்றும் இல்லை, எங்கேயும் இல்லை, முன்னாடி தான் ஒரு ஸ்டோர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அங்கே தான் போட்டுருவோம். அதுக்கு தான் இவ்வளோ பயமாக இருக்குது எனக்கு. வேறு வந்துட்டா இங்கே இறங்குறதுக்கு பதிலாக அவங்க பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்களாம்மா. சரி ஆட்டோ பிடிச்சி வந்துட்டுருக்கான். முன்னாடி வர சொன்னான் என்ன. சரி நம்ம போவோமா? பயமா அச்சு வா போயிட்டு வருவோம். சரி போடு அச்சு. மனமோய் நான் இங்கே வளர்மதி இங்கே முன்னாடி போயிட்டு வந்துடுறேன். ஜூவா கூப்பிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இங்கே பக்கத்தில் தான், ஒரு 15-20 நிமிஷம் தான். சரி பாய். அஸ்லாம். அப்பாவும் வரானாம்மா. செம்ம வெயிலாக வேறு இருக்கு, டென்ஷனாக வேறு இருக்கு. ஓ பாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் அச்சு வெளில போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அச்சு நீ என்னை கூட்டிகிட்டு போயிடுவியா? இங்கே இப்போ போகிறோமே அங்கே கூட்டிகிட்டு போவியா? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கே. உனக்கு பயமாக இருக்கா? உனக்கு தெரியுமா? தெரியுமா தெரியலையா? என்ன இப்போ உன்னை நம்பி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அங்க ஒரு ஜுஹா வந்துட்டா, அங்கதான் நிக்கிறா பாரு. ஜுஹா வந்துட்டாடா. சரி நான் முன்னாடி போறேன். இவன் என்னோட பயந்தவங்களே இருப்பான் போல. வாடா, உன்னை நம்பி வந்தா. பாவம், அவளும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகி. ஹாய். ஏண்டி பேக்கிங் பண்ண வர கொஞ்சம் குளிச்சுட்டு வெயில்ல பஸ்ல ஏறி உனக்கு வேண்டி ஓடி வந்திருக்கேன். எனக்கு வேண்டி ஓடோடி வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு. அதுக்குள்ள வந்து விட்டு லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமான்னு பஸ் ஸ்டாண்ட்லயே 2 டைம் சுத்தி. ஐயோ ஏடி உனக்கு பஸ் ஸ்டாண்டே மறந்துச்சா? சத்தி பஸ் ஸ்டாண்டு பஸ்ல வந்து பழக்கம் இல்லாம வாங்குறியா? சரி அப்படின்னாலும் ஓகே. ஒரு வழியாக மார்க்கெட் வந்துட்டோம். நம்ம இப்படியே ஏறிடுவோம். நம்ம ஷூக்கு வலிக்கு கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான். போங்க. இந்த கடையில் ஒன்றும் இல்லை, அதனால ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது.
இல்லைங்க இங்கே நாங்கள் கேட்டு வந்த ஐட்டம்ஸ் இல்லை. அதனால நாங்கள் பார்த்துக்க முடி. என் பையன் நீ தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியாது பார்த்துக்கிறேன். சிட்டி எங்க எனக்கு தெரியாது, நிஜமா தெரியாது. இதுவா கூட்டமாக இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ கூட்டம் சத்தியமா. இந்த சைடில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் அந்த சைடு போய் தொலைவிட்டு இருக்கோம். பயமாக இருக்குடிச்சுவா. ஏய் தாருடி அடியே இங்கே வந்து நிறுத்தியிருக்கா பாரு. எனக்கெல்லாம் அப்படி வர தெரியாது. இன்றைக்கும் பார்த்து இந்த கட்சி கூட்டம்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பயமாக தான் இருக்குது. மக்களெல்லாம் பார்த்து பழகணும் போல். வந்துட்டு அங்கே இருக்குடி க்ரீம் சீஸு ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம். ஃபஸ்ட்டு மைதா அதில் எடுத்தோம். முதல்ல சுற்றி பார்க்கலாமா அப்படி சுகா? என் பயம் பற்றியே என்ன 1 kg மைதாவா? இல்லடி மைதாவே இல்லடி, கோதுமை. இப்படி பார்த்தா தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. நாகால இருக்கும் பாருங்க எங்கேயாவது. அது புட்டு பொடி. இங்க இருக்கு பாரு ரவா தானா? இது எல்லாமே ரவா. மேலே இருக்கு பாரு க்ரீன் பாக்கெட், அதுதான் நாகா ரவா மைதா. இதுவா? இது இல்லை, அது மைதா. அது மைதா, அது ஹோல் வீட்டு. இவை என்ன இது? வீட் மைதா தான். வீட் பார் மைதா. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு 1 கிலோ அரை கிலோ போதும். இன்னைக்கு 2 தானே பண்ண போகிறோம். வேறு என்ன? ஒயிட் சுகர் இங்கே தான் இருக்குவா பார்க்கலாம். 100 கிராம்ஸ் எடுத்தால் 2 பண்ண முடியாது. அது எவ்வளோ கிராம்ஸ்ன்னு பாரு. 200 கிராம்ஸ் நினைக்கிறேன். என்ன ப்ரைஸ் பாரு? 160. ½ kg எவ்வளோன்னு பாரு. ஆனால் 2 கம்பேர் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம். என் குழந்தையே பரவாயில்ல போல. அவனுக்கு ஐஸ்கிரீம் வேணுமாமா, இவளுக்கு ஜூஸ் வேணுமாமா. 2 பேத்துக்கு எதுவும் கிடையாது. சக்கரை கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். எங்கள் வெளில போய்ட்டு ஜூஸ் குடிக்கலாம். எங்கிட்ட சக்கரை ஒன்றும் தெரிய மாட்டேது. இங்கே இருக்கு பாரு. என்ன பண்ணுறது? இது 1 kg போதுமா? 1.5 எடுத்துக்கோ. போதுமா? எனக்கு புரியல. இல்லை அவனுக்கு மட்டும் வேணுமான்னு கேட்டேன். எனக்கு வா மரியாதை கொடு. பட்டர் ஸ்காட்ச் வேணும். இதுக்கு இத்தனை ஏன் பையனை பார்த்து உனக்கு என்ன கடமை பத்தாத உனக்கு கணக்கு தான். ஆமாம் 81 ரூபா என் கணக்கு. 400 வாங்க மாட்டில்ல? எதுவும் வாங்க மாட்டேன். செஞ்செல்லாம் கொண்டு போவேன். செஞ்சு குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கா. அதுக்கு பை பாருங்க. துகா பை காட்டு. இந்த பையில எனக்கு குழம்பு எடுத்துகிட்டு வரேன். சரி இப்போவே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களா? நான் ஒருத்தி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் வெயிட்டை தூக்கிட்டு. என்னை வச்சு செய்கிறா இவ. ஃபஸ்ட்டு நாள் இவள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணு. இப்போ ஐஸ்கிரீம் தின்ட்டு வரா. ஏன் குரங்க கூட ஐஸ்கிரீமை குட்ரி. நல்லா வச்சுக்கோ. பாதி தூரம் என்ன தூக்க வச்சுட்டு காவாசி தூரம் அவள் தூக்குவா. அப்படி தானே? வீடு வந்து பக்கத்தில் வந்துருச்சு. அதை பார்த்து தான் என்கிட்ட கொடுத்துட்டா. இது யார் அவ பிச்சு தருவா? ஐஸ்கிரீம் யார் பிச்சு தருவான்னு கேட்டேன். எனக்கு வேண்டாம் ஐஸ்கிரீம் இல்லை. எனக்கு முடியல. செம்ம வெறும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குங்க. நான் வர காலையில் லஞ்செல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. லஞ்ச் வேலை இல்லை எனக்கு. கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வந்தேன். ரோடு காசுலாம் டக்கு டக்குன்னு பண்ணுறான். அதனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. மற்றபடி சேஃபாக கூப்பிட்டு குழம்பு எடுத்து காட்டுருவோம். குழம்பு எனக்கு பார்த்தே அவனும் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் குழம்பு. இன்றைக்கி வந்துட்டு 4 கரண்டிக்கு சேர்த்து இல்லை. என்கிட்ட சொன்னாங்க 2 கரண்டி தான் எடுத்துகிட்டு. குழம்பு மணக்குதுரி. நீ செய்கிறது மணக்கிறனால தான் எனக்கு டவுட்டு. என்ன மனமா இருக்கு. நான் தான் உனக்கு வேண்டி கஷ்டப்பட்டு சாம்பார் வச்சிருக்கேன். 8 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சிட்டு கொண்டு வந்தோம். எத்தனை மணிக்கு எந்திரிச்சு? நேரமா 8 மணிக்கு நட்டெல்லாம் குக்கி போய் தான் பண்ணுறோம். மெல்ட் பண்ணி வச்சா வராது அந்த ஸ்ட்ரக்சரில்.
சரி என்கிட்ட நட்டேலியா இருக்குது, அதை வச்சு ட்ரை பண்ணிடுமா? கொஞ்சம் இருக்கும், அதை புரிஞ்சு கஷ்டப்பட்டு கேட்க மாட்டேங்குது. பிஸ்னஸ் கால் தான் மேம் கேட்குது மேம். ஹலோ, இப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் கால் பேசிகிட்டே இருப்போம். ஹலோ, ஒரே நிமிஷம் தான் வெயிட் பண்ணி கட் பண்ணுறேன். ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுறி. மேம் பேசிக்கிறோங்க மேம். பிஸ்னஸ் கேர்ள், பிஸ்னஸ் உமன், பெருமையாக இருக்கணும். இதெல்லாம் தான் வாங்கிட்டு வரணும். பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், மைதா, சுகர்லாம் வாங்கிட்டு வரணும். இதில் ப்ரௌன் சுகர்லாம் என்கிட்ட இருக்குது கொஞ்சம். இவன் வந்ததுலேருந்து ஃபோன் கால் மட்டும்தான் பேசுகிறான். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எனக்கு மட்டும்தான் ஒரு முடி வெள்ளை முடியாக இருக்குதுன்னு நினச்சேன். இவளுக்கு பாருங்க, ஓகே, 2 முடி வெள்ளை முடி இருக்கு. இப்போ தான் மனசு சந்தோஷமாக இருக்குது நிஜமா. சரி சரி மேம், ரொம்ப ஹாப்பி. பிஸ்கெட் எடுத்து பண்ண மாட்டேன். பிஸ்கெட் நீ எடுத்துக்கோ. இப்போதான் வாங்கி கொடுத்தாங்க. அவளுக்கு ஒரு 2 கொடுத்துருச்சு. இப்போ சாப்பிடக்கூடாது, அப்புறமா. சரிப்பா, அப்படியே மெதுவாக போயிட்டு பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோன்னு எடுத்துகிட்டு போகிறேன். நமக்கு தான் வேலை அதிகமாக இருக்கும், நம்ம தான் பிஸியாக இருப்போம். பார்த்து நம்மளோட பிஸியாக இருக்காங்க. அதனால் போட்டு நான் வந்து பட்டர் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? பட்டர் வந்துட்டு நான் குக்கி பைக்கு வந்துட்டு பட்டர் வந்து 75 கிராம்ஸ் எடுக்கிறேங்க. ஓகேங்களா? 75 கிராம்ஸ் ஆஃப் பட்டர். ஏன் இருடி போட்டுறாதீ, விட்டா என்ன மாதிரி பண்ணுவேன். 50 கிராம்ஸ் ஒயிட் சுகர் போடு. இருக்கா இல்லையா? போடு. பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு தான் பிச்சுருவேன் வாயில. இதுல இருந்து கொஞ்சம் இங்க பாரு, வெட்டா இருந்தா போடக்கூடாது, வெட்டா இருந்தா போடக்கூடாது. ஏய் எவ்வளவு போட்டுக்கிட்டு இருக்கேன்? 50 கிராம்ஸ் தான். 100 ஆல்ரெடி இருந்துச்சா? நான் ஏன்னா பேக் 55 போட்டேன். 5 கிராம் சரி. நீ ரொம்ப பண்ணாதீ, போடுடி. இங்க பாரு. போடுச்சுக்கலாம். 100 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், 50 கிராம்ஸ் ஒயிட் சுகர். ஓகேவா? நம்மளை பார்த்து என் மிக்சியோட டைப்பாக தான் இருக்கு. இப்போ ரொம்ப ஃபைனாக வேணாம். இதை வந்து நான் போட்டுறேன். தெரியுது, டோ குக் போட்டுட்டு ஆன் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிவிடு. பண்ணுறேன் சுவிட்ச் பண்ணுவா. ஆமாம், போ. சுவிட்ச் போடாமல் விடுமா? என்னடி இவ்வளோ போகுது? ஏதோ பண்ணிட்டேன் என்னோட ஸ்டாண்ட் மிக்சரை. அதுக்குள்ள மைதா மெஷர் பண்ணிடுவோம். கூட நான் பண்ணுறேன். நீ நல்லா பண்ணுவேன். 5-6 இவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு மிஷின் வாங்க மாட்டேன். நான் வாங்க மாட்டேன். எல்லாமே இருக்கிறத வச்சு தான் பண்ணுவேன். எவ்வளோ சம்பாதிச்சாலும் இருக்கிறத வச்சு ஓட்டணும். பிஞ்சு போய் கலக்குது. இங்கே பேர் ஆடுது. இங்கே வந்து ஆடும், பிஞ்சு போகும், சிட்டன் தெரிச்சு வெளில வந்துடுவோம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ஓட்டணும். ஓகேவா? போட் எல்லாத்தையும் போடு. முதல்ல சர்க்கரை போடு. சர்க்கரை போடுமா? எப்படி போடணும்? இதை தூக்கணுமா ஃபர்ஸ்ட்டு? அப்படியே போட்டவா? உனக்கு எப்படி வந்து போட்டுருச்சுவா பார்க்கலாம். சொல்லி போடுற மிஷின் ஹேண்ட்லிங்களா? என்ன மிஷின் இது ஹேண்டில்? எப்படி எடுக்கணும்? பிச்சு கிச்சு எடுத்து அதை தள்ளு. நோண்டிட்டே இருப்பேன். தூக்க மாட்டு கூட இல்லை, அதே தூக்கிக்கும். உள்ள போடு, உள்ள போடு. எனக்கு வெளியில போட்டுடுறேன். எங்கள் ஐஃபோன் இங்கே இருக்கு. ஐஃபோன்லாம் வச்சிருக்காங்க. சொன்னா இப்போ நான் இதை நம்ம அது திருப்பி கீழே ஆக்கிட்டு மெதுவாக இது பண்ணேன். அவ்வளோதான். இப்போ ஆன் பண்ணிவிடு. திருப்பணுமா? ம், என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ண கலக்கணுமா? ஸ்டாப் பண்ணணும். என்ன முடியுது பண்ணுறது? கலக்கவா? அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் புடுங்காது கையிலேருந்து. இப்போ இதில் பண்ணி டேஸ்ட்டுக்கு தரேன்னு கூப்பிட்டுட்டு நான் டேஸ்ட்டுக்கு தரேன்லாம் கூப்பிடல. 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் தான் கூப்பிட்டேன். போய் அதில் வேற என்ன என் இருக்குன்னு புருஷன் சொன்னான். இவங்க கூட சேர்ந்து நான் சொன்னாரு. எக் ஒன்று போடணும். இப்போ இனி எக்கு நம்ம போடலாம். ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். இது தெரியும். கண்ணு கழண்டு விழுங்க வச்சு இது என்ன? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சு இந்த தரல நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து முட்டை ஆட் பண்ணிடுச்சு. ஒரு முட்டை சரியா? இது வந்து 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி. இதுக்குள்ள போடணுமா? என்னது? முட்டை போடவா? முட்டை அதுக்குள்ளே போடு, வெளியில் போட்டுறாத. சாமி எனக்கு தெரியும். அத்தனை கேக் பண்ணிருக்கேன். பண்ணு. டீ கேக்கா? அடுத்த டீ கேக்கான்னு கேட்குறோம். இப்போ நம்ம பண்ணுறது போடணுமா? 2 போடக்கூடாது, 1 தான் போட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண.
திருப்பி முதல்ல இருந்தா ஆமா அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்காத. எத்தனை டைம் ஏற்றி ஏற்றி இறக்குறது? எல்லா ஃப்ளவர் டோட்டலாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்க்ரீடியன்ஸ் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் சாக்லேட் சங்க்ஸ். எனக்கு தெரியும், ஒரு பேக்கருக்கு நீ சொல்லித்தர வேண்டாம். நீ தானே? ஆமாம் ஆமாம், பேக்கரு. நிறைய பேக்கர் கதையை முடிச்சிருக்கு. அது ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறேன். நீட்னஸ் வேண்டாமா? எப்படி சமாளிக்கிறேன்? இல்லாட்டியே குக்கிங் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குங்கிறேன், பால் ஊற்றுங்கிறான். இதுதான் பேக்கரோட நிலமை. இதெல்லாம் பேக்கர் மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஒரு முட்டை தான் போட்டோம், கொஞ்சம் தள்ளின்னு இல்லை. ஏன் அப்படி ஆச்சு? அதுதான் யோசனையாக இருக்குது. இதுக்கும் ரெசிபி ஒன்றும் தெரியலங்க. அதே ரெசிபி தான்டி. அது எப்படி ஆகும்? சுத்த கெட்டியா சுத்த கெட்டியாக இருக்கும். இது இதுதானே கேக். 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர் ஆட் பண்ணலாம். இது சரியா? ஏன்னா இருடி காட்டுறி. நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா ரொம்ப ரன்னியாக இருக்குது. பேட்டர் கேக் பேட்டர் மாதிரி இருக்குது. ஸ்டிக்கியடி, இது கேக் பேட்டர் மாதிரி இருக்குடி. 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்ப்போம். இதுலேயே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி இல்லாட்டி வெளில தெரிவிக்கலாம். ஃபஸ்ட் அப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக அதே மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணேன். எனக்கு நான் குக்கி டோ வந்து குக்கி பை வந்து என்கிட்ட ரெசிபியே இல்லைங்க. நானாக ஒரு ரெசிபி பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறதும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து தான் மெஷர்மெண்ட்டு சொல்லணும். வெளியே வச்சுருக்கோம் கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் வச்சா இப்போ ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு மிஷின் பண்ணுவோம். அவ்வளோதான். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்படியே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். இப்போ இடம் இருக்கா? இருக்கும். உள்ளே போயிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வச்சிட வேண்டியதான். இல்லைன்னா இதில் போட்டுட்டு நம்ம வச்சுருவோமா? ஆனால் பாதி தானே எடுத்து செட் பண்ணணும். எப்படி பாதி? ஆமாம், அந்த இப்படியே வெயிட் இப்போதைக்கு. அப்புறம் எடுத்து பாதி வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க. குக்கி டோவோட டெக்ஸ்சர் கொஞ்சம் கட்டி, இனிமே கொஞ்சம் இதாக வரணும். எதுவும் நல்லா இருக்குடி. அதே நீ இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா போடு. மெதுவாக உடச்சிடாத எல்லாத்தையும். அடுத்த 6 லட்சம் சம்பாதிக்கிறேன். 6 லட்ச ரூபா நான் சம்பாதிப்பேன். ஹோட்டலுக்கு போகிற வெளியே இருக்கு. பேக்கிங் பண்ணும்போது ஓட்ட வழியாக எடுக்கக்கூடாது. ப்ராப்பராக எடுக்கணும். அதுதான் பண்ணி நீ பட்டர் மெஷர் பண்ணடி. எதில் மெஷர் பண்ணணும்? வரமாட்டை எதையும் வீட்டில் வச்சிருக்கிறத நான் எதில் மெஷர் பண்ணுவேன்? வெட்டுறேன். பட்டர் வெட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இதுல பட்டரே இல்லடி, ஆயில் தானடி. இங்க பாரு, அது உள்ள இருக்கறனால இன்னொன்னு வந்து நம்ம கையில தான் பண்ணணும். இந்த பீட்டர் இது ஆயில் தானே போட போறோம். இதுல ஆயில் தான், ஆனா பட்டர் யூஸ் பண்ணுவோம். நம்ம பட்டர் போட்டுக்கலாமா? 60 கிராம் ஆயில். அது கொஞ்சம் தரல. 20 கிராம் தான் வந்துட்டு நம்ம மொத்தமாவே இருக்கு. அதுல எங்க போய் 10 கிராம் இருக்குடி ஆயில். இது கத்தி வச்சு குத்திராது. அந்த 30 போட்டுக்கலாமா? எவ்வளோ? 30 கிராம் ஆயில், 30 கிராம் பட்டர். போட்டுக்கலாம். நீ இன்னும் சரியா பேச கத்துக்கலையா? சாப்பிட்டு பார்த்து நீயே வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து சுகாவோட குழம்பு எப்படி எனக்கு பார்த்தேன். சரியான மனமா இருக்கு. எப்படி இவங்க வீட்டுல எங்க அம்மா இந்த அளவுக்கு உங்க டேஸ்ட் செய்ய மாடி. எங்க அம்மா வீடியோ பார்த்து உன்னை செட் அடிக்காது. ஏன்னா ரிசர்வ் பார் நல்ல அப்பா. ஏன் தெரியுமா? பொழுதுக்கு இங்கதான் கிடப்பாங்க. பின்னாடி எப்பயாச்சும் வந்து சாயங்காலம் வந்து நானே செஞ்சு நானே சாப்பிட்டு போவேன். எங்க அக்கா ஒரு டைம் இல்லாட்டி நானா வருவேன். ஒண்ணும் கொடுக்க மாட்டா. இவெல்லாம் தருவா. ரிசர்வா சொல்லு. ஒன்னு பெத்திருக்கு, சல்வா பெத்திருக்கலாம். சல்வா பேர் என்ன பாதுகாப்பா பின்னாடி சொல்லி திரிவா குழம்பு நல்லா இல்ல. நேரம் தான் சொல்றேங்க. நிஜாப்பா குழம்பு வைக்கும். பிரியாணி வச்சா எனக்கு நல்லா இருக்காது தானே. பிரியாணி எல்லாம் பிரியாணி ஓரளவுக்கு சும்மாரா வைப்பாங்களா. இவன் நல்லா வைப்பாங்களாமா. எனக்கு சாயம் சூட்ல சாயம் குடிப்பாங்களா? நீ பாரு, நீ குடிப்ப காஃபியா சாயவா? சொல்லு. உன்னை விட என்னதான் பிடிக்கும் அவங்களுக்கு. சரியா? இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். எப்படி சொல்றாங்க பாத்தியா? என்னதான் ரொம்ப பிடிக்கும் நிஜாப்பா. பாத்தியா நான் சொன்னேன். ரிசர்வா சொல்லுவாங்க, நீ முன்ன பெக்கறதுக்கு பேசாம சல்வா பெற்றிருந்தா கூட நான் அவ நல்லா பாத்துருப்பேன்னு சொல்லுவீங்க தான் நீங்க. அத சொன்னது அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பின்னாடி எனக்கு தெரியும் தெரியும். உங்களை பத்தியும் தெரியும், இவளை பத்தி இல்ல. ஆன் பண்ண ஃபர்ஸ்ட் நீ இதை ஓபன் பண்ணி வை முதல்ல.
வச்சு விட்ருல, வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு இல்லை இதை ஃபஸ்ட்டு ஓகே ஒரு 5 minutes போதும். என்ன ஆன் பண்ணிடுது, அது சூடாகிடும். பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. குக்கி டோ செம்ம பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஆமாம் செம்மையாக இருக்குல்ல, இப்படி தான் வேணும் நமக்கு. சூப்பராக பர்ஃபெக்ட். அளவுக்கு டோ எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஈவன் பண்ணிவிட்டு இதில் வந்து வச்சிடலாம். அது வச்சுட்டு ஃபுல்லாக இப்படி பண்ணணும். சரியா? வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணோம்ல, பண்ணுமா? அது இல்லை கரெக்டாக இருக்கும். கீழே மேலே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான் வைக்கிறோம். நட்டெல்லாம் வெளியிலலாம் வேண்டாம், உள்ளே மட்டும் அந்த டென்ட்டுக்குள்ளே மட்டும். அவ்வளோதான் அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு சைட்ஸ் எல்லாம் அங்கங்கே மட்டும் இல்லாட்டி அசிங்கமாக இருக்கும் நிறைய வச்சா. பண்ணிடலாம். ஃபோன் பேசி முடிச்சுட்டு வரக்குள்ளே நான் ப்ரௌனியே ரெடி பண்ணிடுவேன் பாருங்க. அதான் இல்லை பூசை விளாட்றதுக்கு நல்லா இருக்காமல் இவளுக்கு. இந்த போர் பண்ண அப்புறம் டெக்ஸ்சர்லாம் மாறும் ரொம்ப நேரம் நீ வச்சின்னா. நான் அவன் ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன் லைட்டா. அதான் அந்த பூல்ஸ் எல்லாம் உடையணும். அப்படி தான். ஓகே நீ வேணா பண்ணிடுறேன். இதில் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன் இவ்வளோ பக்கத்தில் போய் பார்த்து பயப்படுத்துறேன் எல்லாத்தையும். என் பேர் போட்ட பரவாயில்ல, 2 பேர் வச்சாச்சு உள்ள. இதே டைம் பார்த்துக்கிடி, நான் ஆன் பண்ணுறதுக்கு டைம் பார்த்துக்கோ. கரெக்டாக 14 ஆச்சு. நான் வந்து 25 minutes வைக்கிறேன் ப்ரௌனோட அளவுக்கு. சரியா? ஆமாம். எவ்வளோது? 13 to 14 minutes. அதான் 18 minutes சொல்லு. 18 minutes அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ என்ன உடனே சாப்பாடு வந்து கை தான் போடுவாங்க. கையை போங்க, கையை காணுது. சாப்பிடுறேன் அடிச்சு போடாத போடு மரியாதை. அச்சடி வா அப்படி தரேன். நான் எந்த சொன்னாலும் அதை வச்சுருக்கீங்களா? எனக்கு வெப்பத்தில் வரது தெரியும். ஏன்னா வெப்பம் எந்த சமைக்கிறது நல்லா கை எனக்காக பசுமையாக கொண்டு வந்து என்ன அப்படியே வேற மனம் வந்துச்சு. இப்போ உன்னோட பிள்ளைங்க மனம் தான் வருது. இல்லை இதுலேருந்து வேற மனம் வருது. மனம் இறங்கி சாப்பிட்றது மட்டும் அவனுக்கு என்னதான் தெரியாது. நீ வைக்கிற மாதிரி தான் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நான் வேற மாதிரி வைப்பேன். கலரே வேற மாதிரி வைப்பேன். ரொம்ப ரெட் கலர். நான் வந்து எல்லோ கலர் ஜியோட சார். அக்கா சொல்லுங்கக்கா. அவங்க பொண்ணு ஈவினிங் தான் வருவாங்க. ஈவினிங் சொல்லியிருக்காங்க. நல்லா 1 month டியூட்டி சொல்லியிருக்காங்கக்கா. சரி ஓகே. ஆமாம் எடு வெளில காட்டு. கையில் சூடு மட்டும் போடுறாது. கரெக்டாக இருக்குது. ஊனி வந்து மேலே பொந்திருச்சு. பட் இது கரெக்டு தான். இது ஒன்றும் ஆகாது. இதை க்ளோஸ் பண்ணிடு. டைம் என்ன எவ்வளோ டைம் இருக்குன்னு பாரு. வந்துட்டு நீ கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது கிரிங்கிள் நல்லா வந்திருக்கு. நம்ம நான் சொன்ன மாதிரி கேக்கி ப்ரௌனி தெரியுதா? தொடும் போதே தெரியும். இது செம்மையாக இருக்குது. மனம் எப்படி இருக்குதுவா? ஆமாம் ஒரு மாதிரி கேக் மாதிரி தான் இருக்குது. கேக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபஜ்ஜியாக இருக்காது. ஒரு வழியாக நாங்கள் 2 ரெசிபி பண்ணிட்டோம். என்ன சொல்லுவா? நீ நினச்சியா 2 பண்ணிடுவோன்ட்டு? நினச்சியா? நினைக்கவே இல்லை. 1 தான் பண்ணுவோம் நினச்சேன். 3 பண்ணுவோம்னு நினச்சியாடி? 4 பண்ணுவோம். நான் நிஜமா நீ நல்லா நினைப்பேன். நிஜமா நினைக்கிறேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். வேலையை செய்ய மாட்டோம் நினச்சோம். பண்ணிட்டோம். ஆடுது நானும் கீழே விட்டுறாத விடு. நமக்கு ஆட் பண்ண 2 டைம் மிக்ஸ் பண்ணு. சாஃப்டா இது காய கொடுத்துருவேன். யாருக்கு தெரிஞ்சது பாரு. என்னடி சீட் அப்ப இருந்து மாறவே இல்லை.
கலக்கிட்டு இருக்க பல்லு புடுங்கிட்டா நடுவுல. இவதான் பண்ற மாதிரி வீடியோல காமிச்சுக்குவா. காலையில இருந்து உழைச்சிட்டு இருக்கேன் நானு. கொஞ்சம் நீ டேஸ்ட் பாரு, நீயே சொல்லு. சூப்பரா நல்லா இல்ல. சூப்பரா இருக்குறியா சும்மா உங்களுக்குள்ள இவ்வளவு திறமையா? தனியா இருந்து இங்கே விட்டுருக்கியா? நான் வந்தோன்னதான் நீ ஆனா தான் வேற லெவல்ல இருக்கு. இது ப்ரௌன் பட்டர் மட்டும் போட்டிருந்தோம். சரி வா டேஸ்ட் பார்ப்போம். இருக்குமா? அதை மறைக்காத, நடுவில் எடுக்கலாம். டெக்ஸ்டர் வந்து வீடியோல காமிப்பாங்கல்ல. சூப்பரா வந்திருக்கு, செம்ம. எவ்வளோ குட்டி எடுத்திருக்கேன் நான், செம்மையா இருக்கு. அதில் காட்டு, அதில் சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. வேற லெவல். என்னவா நம்புறியா என்ன? வேற லெவல் நிஜமா. ஐஸ்கிரீம் மட்டும் வேற லெவல் நிஜமா அழகு. குக்கி டேஸ்ட்ல கிரன்ச்சியா, உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்டா வேற லெவலில் இருக்குங்க. இந்த குக்கியோடு எடுக்கணும். எடு போடு. செம்மையாக இருக்கு. கொஞ்சம் நிறைய ஸ்டஃப் பண்ணுண்டி. என்ன மற்றெல்லாம் நிறைய ஸ்டஃப் பண்ணுங்க. நீ சாப்பிடு. சாப்பாடு இப்போதானே சாப்பிட்டோம். வாங்கவே மாட்டியா? அப்படியே பதமாக இருக்கணும். இந்த அடுத்து நீ கட் பண்ணு, பிடிச்சிக்கோ. நீ கட் பண்ணு. டெக்ஸ்சர் தெரியுது, அது கேட்கி ப்ரோ டெக்ஸ்சர். அதான் நீ பீஸ் போட்டுக்கோங்க. சூடாக பண்ணுறீங்க. இது கொஞ்சம் சூடாகவே இருக்கு இல்லையா? அங்கே பாரு, இந்த டெக்ஸ்சர் தேவை. ரெண்டுமே சக்ஸஸ் ஸ்டேஜாக நமக்கு வேற லெவலு தான். அவன் மேலே இன்னும் கொஞ்சம் வச்சிட்டேன். மேலே எடுத்துக்குவான். ரைட்டாக அந்த பேர்ன்டு ஸ்மெல் இல்லை. இது சாஸ் வந்து ரைட்ஸுக்கு இது சரியாகாது. அந்த ரைட்ஸுக்கு எப்படி தெரியுமா வேணும்? இந்த இது மாதிரி வேணும், ஸ்பட்ஜியாக வேணும். இது வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. இந்த அளவுக்கு தான். ஆமாம், இதில் எப்படி இப்படி நிற்கி சூப்பராக சாஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றினா கரெக்டாக இருக்கும். மில்க் ஊற்றணும். அது வந்து மைல்டு ஸ்வீட்டு. என்னதான் சாஸ் ஊற்றுமா கதக்காது. ஆமாம், மில்க் எதுவுமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்றி எப்படி அதான் தெரியும். கண்டு போயிடுச்சா? சூப்பராக இருக்கலாம். ஹலோ, போகிறேன். ஸ்கூப்பர் என்கிட்ட இருக்கு, ஓகேவா? சாப்பிட்டு வயிறு திம்மி. என்கிட்ட இல்லாதது என்ன என்று நீ கேள். என்கிட்ட இல்லாதது என்ன? அறிவு தெரியும், நீ அதை சொல்லுவேங்கிறது எனக்கு தெரியும். அழகு. என்னடி அழகுன்ட்ட? அழகுடி, அழகு. நீ நடந்தால் நடு அழகு. மைனகாலுக்கு கொடு, குக்கி பைய கொடு. அவன் சாப்பிடலாது, அது மட்டும் தான் சாப்பிட்டான். உன் புருஷனுக்கு போதுமா? என் புருஷனுக்கு அது போதும். எனக்கும் புருஷனுக்கும் போதுமானது, போதுமானது. ஜி இதில் வந்துட்டு இங்கே பாரு, கொஞ்சம் எடுத்து இப்படி ட்ரெஸ்ஸில் பண்ணிடணும். மேலே இங்கேருந்து எடுக்கணும். எடுத்து அப்படியே வாடி ஒரே ஒரு எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கும், நீ வாங்கி பாரு. உள்ளாக்க போகிறான். அது அப்படியே ஒரு எனக்கு ஒரு எடுத்து. இன்னைக்கு தான் சுகர் கட்டு எதுவும் இல்லை. யார் பேக் பண்ணுறீங்க? நமக்கு தான். ஏன் பக்குவமாக சாப்பிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்ணில் தான் சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கண்ணில் தான் சாப்பிடுவாங்க. இத்தனை எனக்கு கொடுக்க போறியா? எதுக்கு இத்தனை? எங்களுக்கு 3 பீஸ் போகுது. பறிக்காக்கெல்லாம் கறிக்காக்கு முன்னாடி கொண்டு போகிறது.
இந்த நான் யாருக்கெல்லாம் கொடுக்குறது? எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மாமனார், என் பையன், எங்கள் சின்ன மாமியார் எல்லாத்துக்கும் கொடுத்து டெஸ்ட் சொல்லவா? வீட்டில் பண்ணால் தானே என்ன இப்போ எடுத்து சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. என் பையன் ஒரு ப்ரௌனி பைத்தியம். அப்படியா? வழியா நாங்கள் 2 ரெசிபி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதோட சாஸும் ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டுவாக கிளம்பிட்டா. ஸோ அவளுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் அசலான்னு வரலான்ட்டு இருக்கோம். பயமாக இருக்குது. உனக்கு பயம் இல்லை, எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது. எப்படியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திரும்பி நான் தனியாக வேறு வரணும் இவ்வளோ தூரம். எனக்கு இடமா தெரியாதுரி. கிராஸ் பண்ணி போயிட்டா கேஎஃப்சி கிட்ட. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வண்டி வருதான்னு தெரியல. இந்த பக்கம் வந்துச்சுன்னா அவளை ஏற்றி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இங்கே நிற்கிறா கேஎஃப்சி கிட்ட. இவ்வளோ ஜூவாக கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோங்க. இப்போ தான் உள்ளே வந்தோம். பயங்கர வெயில், நடக்கவே முடியல இவ்வளோ தூரம். அங்கேருந்து கேஎஃப்சி நடந்துடுறது சும்மாலாம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய பேக்கிங் vlogs பார்க்கணுமா என்னன்ட்டு. ஆமாம், காலையில் அது இன்னும் இப்போ கரெக்டாக கொண்டு போய் ஏற்றி விட்டாச்சு. அவளும் கிளம்பிட்டா, நாங்களும் வீட்டுக்கு சேர்ப்போம். இன்றைக்கி vlog பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருக்குது. இன்னும் இந்த மாதிரி பேக்கிங் vlogs நிறைய vlogs பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.